பிரைஸ்லார். என் பேர் காருண்யா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்கு மகிமை உண்டாக. இப்போது என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வேலையில் நான் உங்களோடு பேசிக்கிறேம்மா. எனக்கு 17 வயசாக இருக்கும்போது என் கணவர் எக்ஸ்போர்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, 3 தம்பி. நாங்கள் 6 பேராக இருக்கும்போது எல்லாரோட நான் ரொம்ப பொறுப்பாக எல்லாரையும் பார்ப்பேன். எக்ஸ்போர்ட் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது என் தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அந்த நேரம் நான் தொடர்ந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. வேலைக்கு போகிற நேரத்தில் அந்த இடத்துல குமார் என்ற ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் நான் காலையில் நான் வேலைக்கு போயிட்டாலும் அவரும் வந்துடுவார் வேலைக்கு. அவர் நினைப்பு நான் அவரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னுடைய வறுமை என் தங்கச்சிக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லபடி இந்த முதல் முறை நடக்கிற ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணுன்றதுக்காக நான் போனேன். என் தங்கச்சிக்கு எல்லா காரியமும் செஞ்சேன். நான் அந்த நேரத்தில் அவர் எல்லாரிடமும் என்ன தான் பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டுன்னு அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு பரவிட்டார். அப்போ என் தங்கச்சிக்கு ஒன்றுமே செய்தேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் உன்னை நல்லபடி வச்சுப்பேன்ட்டு எனக்கு சொன்னார். அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. நான் படிச்சிருக்கோம், வேலை செய்கிறோம், நம்ம தங்கச்சிக்கு எழுத படிக்கூட தெரியாது, நம்ம தங்கச்சி வாழ்க்கைன்னா இந்த மனுஷன் சொல்கிறாரு நம்மளை நல்லபடி வாழ வைப்பேன்னு சொல்லிட்டுன்னு, சரி இவர் விருப்பப்படி சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாங்க அவரை பார்க்க. எங்கள் அக்கா இவங்க அப்படின்ட்டு எனக்கு அறிமுகம் பண்ணார். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போனால் அவங்க என்ன பண்ணாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லப்பட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் நான் வேலை செய்கிற இடத்துல என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்கிறாரு பாட்டி அப்படின்னு சொன்னேன். அவங்க சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு பெசன் நகர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதா கோயில் முன்னாடி நிற்க வச்சு ஒரு மஞ்சள் கயிறை வாங்கி அந்த மஞ்சள் கயிறில் ஒரு வெள்ளி தாலியை வாங்கி கொடுத்து அதை கட்ட வச்சுட்டாங்க. கட்ட வச்ச பிறகு அது திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா அந்த பொம்பளை அவரோட பப்பாட்டி. அந்த பொம்பளைக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ஏதோ அவர் சொல்லியிருப்பார் போல, இந்த பொண்ணை நான் ருசி பார்த்து விட்டுடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை தாலி கட்டினோன்னே அந்த பொம்பளுக்கு பயங்கர எரிச்சல் வந்துச்சு. அன்னையிலேருந்து தினந்தோறும் அவருக்கு குடி வாங்கி கொடுத்து எந்த அளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு ஒரு துணி கூட இல்லாதபடி என்னை அடிப்பாங்க. அடின்னு அடிப்பாங்க. அந்த அடியை வாங்கிட்டு என்னால் போக முடியாது. ஏன்னா நான் தெரிந்து கொண்ட வாழ்க்கை, வீட்டுக்கு போனாலும் மரியாதை கிடையாது, நீ தானே போனேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. என்னை ஒரு பொண்ணை யாருமே மதிக்கலை. என்னை பெற்றவங்களோ என் உடன் பிறந்தவங்களோ யாருமே எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நினைக்கல. நானாக ஒரு வாழ்க்கை என் தங்கச்சியாக வாழணும்னு நினச்ச போய் அந்த வாழ்க்கை இந்த மாதிரி இரவும் பகலும் இதுதான் எனக்கு உணவே. காலையில அடிப்பாங்க, மத்தியானம். ஏன்னா நான் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், என்னை விட்டுட்டு ஓடி போயிடணுன்ட்டு அந்த பொம்பளைக்கு எண்ணம். ஆனால் என்னுடைய மனசில் ஒரே முடிவு, நல்லதோ கெட்டதோ இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்த நம்ம இனி வார நாட்கள் கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழணும். எது வந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாது, நடக்கப்படுறது ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு நான் அதை பண்ணினேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், சைதாப்பேட்டையில் அவங்க அம்மா வீடு இருக்குது, சரி வா சைதாப்பேட்டைக்கு போகலான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தார். அங்கே கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு பெரிய அதிர்ச்சி. அவங்க முஸ்லீம் பரம்பரை. எனக்கு ஒன்றுமே புரியலை. சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் முஸ்லீம் தான், நீ இருந்தா இரு, இல்லாட்டி போனப்போ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கேட்குறாரு. என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. சரி காலையில் எக்ஸ்போர்ட் வேலை செய்யும்போது அவரும் கூட வேலைக்கு வருவார். காலையில் வேலைக்கு போட்டால் நைட்டு வீட்டுக்கு வர நேரம். வீட்டுக்கு வந்தால் திரும்ப குடி, திரும்ப அடி, காலையிலான வேலைக்கு போகணும். இதே சூழ்நிலை. ஒரு நாள் அந்த குடி வெறியோட என்னை அடி நடித்து அந்த மஞ்சள் கயிறை அறுத்து போட்டுட்டாரு. அறுத்து போட்டுட்டு முழு நிர்வாணம்தான். எனக்கு வந்த பாடு எந்த பொண்ணுக்குமே வரவே கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட நான் இன்றைக்கும் ஜெபிப்பேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கயிறை அறுத்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து துணியை சுற்றிக்கிட்டு அந்த கயிறை தேடினா இல்லை, அந்த கயிறு போட்டால் நீ எங்கள் குடும்பத்தில் வாழக்கூடாது, எங்கள் முறைப்படி நீ வாழறதா நீ எங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டோட போயிடு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. மஞ்சள் கயிறு போயிடுச்சு. அவங்க முறைப்படி அவர் முஸ்லீம்னு சொல்லிட்டு அவங்க முஸ்லீம் முறைப்படி எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. திரும்பவும் ஒரு முறை மஞ்சள் கயிறை போட்டுன்னு குமாருக்கு மனைவியாக வாழ்ந்த. அதுக்கப்புறம் அவர் பேர் பார்த்தா நசீர் பாஷான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பு மணியை கட்டி விட்டாங்க. அந்த கருப்பு மணியை போட்டுன்னு ஏதோ கருப்பு மணியோ மஞ்சள் கயிறோ வாழுது ஒருத்தனோட வாழ்வோன்னு சொல்லிட்டு. இது நடுவில் எனக்கு குழந்தைங்க இல்லை, குழந்தையே பிறக்கல. ஏதோ அந்த பொம்பளைக்காக அவர் என்னவோ பண்ணாரோ எனக்கு தெரியாது, எனக்கு குழந்தை பிறக்கல. பார்க்குறவங்களே என்ன கேட்பாங்க, ஏன் உன் 2 புருஷனுமே உனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க.
வாழ்ந்தது ஒரு கணவரோட தான். ஆனால் எனக்கு பேர் 2 கணவரோட வாழ்ந்த பொண்ணு. சரி என்ன இருந்தாலும் இருக்கட்டும் சொல்லிட்டு 25 வருஷம் சொந்தமாக கம்பெனி வச்சேன். நல்ல நகைங்க வாங்கினேன் போட்டேன். கடைசியில் அவர் நான் கொஞ்சம் முன்னேறினா உடனே யாராச்சும் ஒரு பொன் தொடர்பு வந்துடும். அது எங்கேருந்து வரும்னே தெரியாது. யாரும் போகிற இடமெல்லாம் ஏதாச்சும் ஒருத்தி வந்துடுவா. திரும்ப எனக்கு ஒரு ஆக்கினை தான். என்ன பண்ணுறது, நம்ம வாங்கி வந்த வாரம் இதுதான் போலன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அனுபவிச்சு நடந்து வாழ்ந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கம்பெனி வச்சேன். கம்பெனி இந்த மிஷின்லாம் போயிடுச்சு. விம்கோ நகரில் நான் வீடு இருந்தேன். கம்பெனி எல்லா மிஷினையும் விற்றுட்டாரு. விற்ற கையோட ரொம்ப கஷ்டம், சாப்பாடுக்கே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஹார்ட் அட்டாக்கில் அவரும் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்தேன். நான் அம்மா தம்பிங்களோட வந்து இருந்தேன். நான் தைக்கிறவ தான், லெதர் டைலராக இருந்தேன். நான் எக்ஸ்போ லெதரில் வேலை செஞ்சு இருக்கும்போது எங்கள் தம்பி வீட்டில் தங்கி இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து அவரோட வாழ்ந்த நேரம் முஸ்லீம்கெல்லாம் சொல்லுவாங்க, ஈசா நபி வந்து மறிக்கலாம் இல்லை, அது கிறிஸ்தவங்க வந்து அது சும்மா சொல்கிறாங்க. அவர் வந்தார், கன்னிமரி வயிற்றில் பிறந்தார், அவர் வாழ்ந்தார். அவர் வந்து எல்லாரும் காட்டி கொடுக்க வந்து யூதாஸுக்கு தான் ஒரு முகம் மாறிச்சு. இயேசுவை யாராலும் அறைய முடியாது. அவர் உயிரோட உடலோட வானத்தில் இருக்கிறாரு. 2வது வருவார். 12 வருஷம் 12 அவர் தான் ஆளுவார். 2000 வருஷத்துக்கு அப்புறம் அவர் தான் ஆளுவார். அவர் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. நானும் அவங்களோட சேர்ந்துட்டு இதே பாட்டு பாடிட்டே இருப்பேன். இயேசு வந்து மறிக்கல, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நானும் பேசிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். இயேசுவை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிருந்தேன். கொஞ்சம் நஞ்சல ஒரு 40 வருஷம் இயேசுவை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிருந்தேன். அந்த தூரம் போன நேரமெல்லாம் நான் பட்டதெல்லாம் பாடுங்க தான். ஆனால் கர்த்தர் கிருபையால் எல்லாத்தையும் அனுபவித்தாலும் எனக்குள்ள ஒரு வட்டம், இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, இவ வந்து கிறிஸ்தவ பெண்ணாக இருந்ததால தான் இந்த குடும்பத்தை வேற யாராக இருந்தாலும் இவ்வளோ இந்த மாதிரி வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் முஸ்லீம்க மக்கள் முன்னாடி கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக வச்சார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவர் இறந்த பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நல்லா சம்பாதிப்பேன். எங்கள் தம்பி தங்கச்சிங்க எல்லாருக்கும் யாராருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு முடித்து எல்லா தங்கச்சி பிள்ளைங்க கல்யாணத்தில் என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன். கடைசியில் எல்லாருமே இருந்தாங்க. நான் பிளஸிங் சர்ச்சு ஆரம்பித்தாங்க. எனக்கு காலையில் தொழுதுட்டு குரான் படிப்பேன், தமிழ் குரான் படிப்பேன். அதில் வந்து நான் வந்து யோபுவை பற்றி நான் ஐயூப்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் குரானில் படிச்சுட்டு நான் வந்து பிளஸிங் டிவி வைப்பேன். அதில் பார்த்தா யோபுவை பற்றி அவர் ஆலன் பல்வர் அவர் சொல்லுவார், மெசேஜ் எடுப்பார். நான் இப்ராஹிம் சொல்லிட்டு படிச்சுட்டு வந்தேன்னா அப்போ ஆபிரகாம் சொல்லிட்டுன்னு மெசேஜ் இருக்கும் அவரோட. இது அப்படியே இது பார்க்க எனக்கு நிறைய ஆண்டவருக்குள்ள ஆழமாக பதிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு வசனங்க. நான் வந்து 10 வயசில் புது நன்மை எடுத்தேன். ஆர்சியில் என் பேர் அன்னமேரி. புது நன்மை எடுத்தால் அப்போ ஒன்றுமே தெரியாது எனக்கு. 10 வயசில் என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. புது நன்மை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆண்ட ஒரு பற்றுதல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்திருந்தால் நான் கிறிஸ்தவத்தை விட்டு போயே இருக்க மாட்டேன். நான் ஆண்டவரை விட்டு தூரம் போய் 40 வருஷம் பட்ட பாடுங்க கொஞ்சம் நஞ்சல் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தேன். அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து பிளஸிங் டிவி மேலே என்னை தொட்டார். நான் பிளஸிங் டிவிக்கு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்து 2 வருஷம் நான் போயிட்டு இருந்தேன் சர்ச்சுக்கு. அப்போ திருவிருந்து ஆயத்தம் பண்ணும்போது நான் மனசு ஏக்கமாக பார்ப்பேன், நான் என்றைக்கு இந்த பந்தியில் பங்கு பெறுவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடய வருவேன். ஒரு 2015 இயேசுவானவர் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை யோவானில் வரும். அன்னைக்கு இரவு 12 மணி திரும்பவும் பைபிளில் அதை படிக்க வச்சார் என்ன. நான் படித்து அதுபடி சரி ஏசப்பாவை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றார், நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் பேர் கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்க போனோம். ஈஸ்டர் அன்னைக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அந்த ஞானஸ்நான ஆராதனை முடிஞ்சு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஏசப்பா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது புறா வடிவில் ஆவியானவருக்கு மேலே இறங்கினார். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் இறங்கினேன். அப்போ நான் உள்ளே இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் இறங்குங்கன்னு சொல்லிட்டு சீனியர் பாஸ்டரும் துணை பாஸ்டரும் சொன்னாங்க. அப்போ இறங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ராபியான்ற பெயரை காருண்யா மாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு காருண்யான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது அந்த தண்ணீரில் மூழ்கும் போது எனக்கு எப்போவுமே வீசிங் வரும். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. முழுகும்போது முழுகன்னு தான் தெரியும். நான் எப்படி ஏறினேன், எப்படி படியில் வந்தேனே தெரியாது. 3வது படியில் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ கேட்டாங்க, என்ன இது இவங்க மேலே நிற்கிறாங்கன்னு சொல்லி. எனக்கு தெரியாது. ஆவியானவர் என்னை உயர்த்தி வச்சார். அப்புறம் அந்த படியை கடகட நான் இறங்கி வந்தேன். எல்லாரும் ஐயோ விழுந்துட போறீங்க. நான் வந்து நேராக அலன் பால் இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், 40 வருஷம் நான் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தேன். என்னை எப்படி இழுத்தார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போயிட்டார். அந்த சிரிப்பு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னை விட்டு நீ எங்கே போக முடியும்னு சொல்லிட்டு ஏசப்பாவே கேட்குற மாதிரி எனக்கு ஒரு தோன்றுச்சு அந்த நேரம். அதுலேருந்து நான் ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும், நான் முஸ்லீமாவில் இருந்து ராபியாவை இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக இருந்தேன். கூட பிறந்தவங்கெல்லாம் இல்லை, என் கூட அன்பாக இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. நான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எல்லாருமே என்னை ஒரு மாதிரி அகென்ஸ்டாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நான் வந்து ஆண்டவரை விட்டு விலகி ரொம்ப தூரமாக இருக்கும்போது நான் பட்ட வேதனைங்க அதிகம். அதுக்கு இது ஒன்றும் அவருக்காக அவரை பின்பற்றும் போது எந்த பாடு வந்தாலும் பரவாயில்ல நான் நினச்சேன். தம்பிங்கெல்லாம் ரொம்ப அன்பானவங்க தான். சத்ருவான எனக்கு விரோதமாக அவங்க மூலிமா செயல்பட்டால் அதை நான் விசுவாசிக்கிறேன். ஞானஸ்நானத்து முதல் பந்தியில் நான் எடுக்கும்போது நான் முட்டி போட்டு உட்கார்ற அந்த நேரம் நான் கண்ணீர் வடிச்சது கர்த்தரால் கர்த்தரை நினச்சி நான் ரொம்ப அழுதேன். ஏன்னா நான் அந்த முஸ்லீமுங்க பேசுகிற மாதிரியே ஆண்டவர் அறையப்படலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் உயிரோட உடலோடு இருக்காரு அப்படியெல்லாம் நானும் பேசினேனே. இன்றைக்கும் உங்களுடைய உடலை வாங்க நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுடைய சரீரத்தை நான் உண்ணப்போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே முட்டி போட்டு இருந்தேன். அப்போது அதை கொடுத்தாங்க, இயேசுவின் சரீரம்னு சொல்லிட்டு அதை பக்தியோடு வாங்கி கண்ணீரோடு தான் நான் அதை விழுங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ரசம் கொடுக்கும்போது என் எதிர்க்கே நின்றுட்டு அலன் பால் சொல்கிறாரு, உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் சொல்லி கொடுங்க அப்படின்னாரு. கதறி அழுதேன். நான் மறுதளிச்சேன்ப்பா, இந்த ரத்தத்தை நான் மறுதளிச்சேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிப்பா சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த அவருடைய திரு ரத்தத்தை நான் அருந்தினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு நான் தூரம் போயிருந்தேனோ அவ்வளோக்கு அவ்வளவு ஆண்டவருடைய நெருக்கமாக கர்த்தர் என்னை சேர்த்து விட்டார். ஏன்னா நான் அவரை விட்டு பிரிஞ்சாலும் எங்கள் அப்பா என்னை விட்டு பிரியவே இல்லைன்னு என்னுடைய ஒவ்வொரு நடத்திலையும் வெளிப்படுத்தினார் ஏசப்பா. இந்த வேதாகமத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என் வாழ்க்கையிலையும் இந்த வேதத்தில் இருக்கிறது அத்தனையும் நடைபெற்றது. எனக்கு 2 கண்ணிலையும் பெற விழுந்து 2 கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ ஏசப்பா நடந்து வரும்போது பர்திமே என்ற ஒரு பிறவி குருடர் வந்து கதறி கூப்பிடுவார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவருக்கு என்ன வேணும்னா அவருக்கு 2 கண்ணும் பார்வை தெரிய வச்சார் ஏசப்பா. அதை வச்சு நான், இயேசுவே பர்திமேன் கண்களை தொட்டிங்களே, என் கண்களை தொடுங்கப்பா, நான் எந்த டாக்டர்கிட்டையும் போக மாட்டேன், என் கண்ணை வந்து நீங்கள் தான் சுகப்படுத்துன்னு சொன்னேன். என் கண்ணில் மின்னல் அடித்த மாதிரி ஒரு உணர்வு வந்தது எனக்கு. இதுவரை எனக்கு 52 வயசில் அந்த மாதிரி ஆனது. இப்போ எனக்கு 69 வயசாச்சு. நான் எந்த டாக்டர்கிட்டையும் போகவும் இல்லை. என் கண் வந்து நல்லா தெரியுது. கண்ணாடி மட்டும் மாற்றினா அப்பப்போ கண்ணாடி வந்து பவர் குறைஞ்சா என் உள்ளத்துக்குள்ளே ஏசப்பா உணர்த்துவார் ஆவியானவர். நான் கண்ணாடி மாற்றிப்பேன். ஆண்டவர் வந்து அந்த வேதத்தில் இருந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கண்களுக்கு சுகத்தை தந்தார். அது முடிஞ்சு கொஞ்ச நாளில் எனக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகும். எல்லாம் சொல்லுவாங்க, நீ டாக்டர்கிட்ட போ. இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்படியே கட்டியாக போவோம். லெதரில் வேலை செய்யும்போது தச்சுக்கிட்டே இருப்பேன், எழுந்து ஓடுவேன். அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, நீ டாக்டர்கிட்ட போ, அந்த ஏதோ பெருசாக கேன்சர் ஏதாச்சும் உனக்கு வந்துடும் சொல்லுவாங்க. அப்போ நான் உறுதியாக ஆண்டவரை நம்பினேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உங்களுடைய ஆடை தொட்டதால் சுகமானார். என்ன நீங்கள் தொடுங்கப்பா, நான் எந்த டாக்டர்கிட்டையுமே போக மாட்டேன். என் கண்ணுக்கு என் பார்வை தந்திங்க. என்னுடைய இந்த கோளாரம் எனக்கு நின்று போனோம்ப்பா. இந்த உதிரத்தூரல் நின்றதே உங்களுக்கு ஆடை தொட்டதோட நீங்கள் என்னை தொடுங்க, இது சரியாயிடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக நம்பி நான் எந்த டாக்டர்கிட்டையுமே போல. கர்த்தர் கிருபையாக எனக்கு சுகத்தை தந்தார்.
என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நான் இந்த வேதத்தை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ ஆண்டவர் விட்டு நான் தூரம் போயிருந்தனோ, வேதத்தை வாசிக்க இது அவ்வளோ ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ளவே இருக்கிற மாதிரி, எனக்கென்ன கொடுத்த மாதிரி நான் உணர்ந்து நான் வாரேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஆண்டவர் என்னோட தெளிவாக பேசினார். நீ ஊழியம் செய்யணும் சொன்னார். எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் ஜெபிக்கவும் நான் அந்த அளவுக்கு நான் ஜெபிக்கவும் மாட்டேன். எனக்கு ஜெபிக்கவும் தெரியாது. சேனலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு எல்லாத்துலேயும் பங்கு பெறுவேன் நான். அப்போ என்னை சுவிசேஷியாக அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. ஏன்னா எனக்கு அப்படி கூப்பிடுவார் பிரபு பிரதர், அதே மாதிரி பண்ணாங்க. எனக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். இது மாதிரி நடந்துகிட்டே வந்தது. எனக்கு யாருடைய துணையுமே கிடையாது. நான் தனிமையில் தான் இருக்கேன். தனிமையில் இருக்கிறவங்க தேவன் துணையாளர்ன்றது என் வாழ்க்கையில் நிறைவேறுது. எனக்கு எந்த பயமுமே கிடையாது. தனியாக இருக்க கர்த்தர் எனக்கு பலத்தை தராரு. நல்லா உழைக்கிறேன், ஊழியங்களை தாங்குறேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருடைய பாடல்களை பாடுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளுமே ஏசப்பாவுக்காகவே கொடுத்துருக்குறேன். ஏசாயா 54:1 இருக்கும். பிள்ளையற்ற மலடியை மகிழ்ந்து பாரு, கர்ப்ப வேதனை படாதவளே ஆனந்த சத்தமிடு. பிள்ளை பெற்றவர்களுக்கும் மலடிக்கு நான் 1000 பிள்ளைகளை தருவேன், பிள்ளையற்ற மலடிக்கு 1000 பிள்ளையை தருவேன்னு சொல்லிட்டு ஏசாயா எழுதியிருக்கோம். அந்த வார்த்தை, இந்த வேதத்தில் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றினார். இல்லைன்றது போக எனக்கு இருக்குன்ற அளவுக்கு எனக்கு பிள்ளைங்க இன்னைக்கு இருக்காங்க. எந்தெந்த ஊர்லேருந்து என் அம்மான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்னை பேசுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தனிமை இல்லை, நான் பிள்ளையற்றவில்லை. எனக்கு கர்த்தர் நிறைய பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு சொல்லிட்டு கர்த்தருக்கு நான் நன்றி சொல்வேன். தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் நடப்பணமாக நான் வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் தெரியாத வாழ்ந்தேன். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரு. அவர் கரத்தில் நான் கருவியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொல்லணும். எனக்காக ஜீவன் தந்த தேவனை நான் சொல்லணும். என் கணவரோட வாழ்ந்த நாட்களில் என்னை ஒரு முறை ரொம்ப அடித்து என்னால் தாங்க முடியாத வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது நான் நினச்சேன், ஏசுப்பா நீங்கள் ஒரு நாள் தான் பாடுபட்டீங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, மறைச்சிட்டீங்க, உயிர் தெரிஞ்சிங்க. ஆனால் நான் வாழ்நாள் பூரா இப்படி அடி உதப்பட்டிருந்தேன், என்னால் முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு படுத்துட்டேன். அப்படியே தூங்கிட்டேன். தூக்கத்தில் ஆண்டவர் தரிசனம் சிலுவையில் அப்படியே துடிக்க அப்படியே என்னை பார்த்த உயிர். அந்த காட்சி இன்ன வரைக்கும் என் கண்ணை விட்டு மறையாத காட்சி. உடனே நான் மன்னிப்பு கேட்டேன். ஏசப்பா, நான் படுற பாடே இல்லைப்பா, நீங்கள் பாடுற பாடுதான்ப்பா பாடு. எனக்காக நீங்கள் இவ்வளோ வேதனை அனுபவிச்சிங்களே, உங்களுக்காக நான் என்னப்பா செய்வேன்? நீங்கள் பட்ட பாடுகளை மக்களுக்கு சொல்லணும்ப்பா. நான் அப்பா, அவங்க தெரியாத ஜனங்க நடுவில் நான் ஊழியம் செய்யணும்ப்பா, உங்களை சொல்லணும்ப்பா. இந்த வாஞ்சை தான் எனக்கு கர்த்தர் என் உள்ளத்தில் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை சொல்கிறோங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காங்க. கொரோனா சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. ஊரெல்லாம் அவங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னு பேசி யாருமே வீட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தனிமை சூழ்நிலை. ஆனால் தேவன் என்னோட இருந்தார். எனக்கு கொரோனா இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் கொரோனான்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க, ஏன் காரணம் என்னன்னா, நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க மீட்டிங் வச்சேன். சேனல் 316 மூலமாக அங்கே ஒரு கிராண்டாக ஒரு மீட்டிங், ஓப்பன் மீட்டிங்கே நான் வைப்பேன். என்னுடைய ஒரே வைராக்கியம், தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனை சொல்லணும். அதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது சேனல் 316 நிறுவனர் டாக்டர் நோபல் அகஸ்டின். எப்போ கூப்பிட்டாலும் எங்கள் ஊர் ரட்சிக்கப்படணும், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் கண்டிப்பாக மீட்டிங் நடத்தணும்னு சொன்னால் நடத்தி தருவார். அந்த நேரம் நான் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சதால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு எரிச்சல் வந்துடுச்சு. இவோ முஸ்லீமாக இருந்தாலே இப்போ நான் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாள்ன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறோம், வீட்டுக்குள்ளே ஜெபிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாள்ன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் எனக்கு சாதாரண ஜுரம் தான். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணி, அப்போல்லாம் முதல் முறை கொரோனா வந்தது, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொரோனா வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே நான் அவன் ஃபோன் பண்ண நேரம் நான் கரெக்டாக பக்கத்தில் கொண்டு போய் ஆண்டவர் என்னை நிற்க வச்சார். உடனே அவங்ககிட்ட இந்த ஃபோனை வாங்கி யார் பண்ணுறேன்னா, அப்புறம் நான் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசினேன். சார், எனக்கு ஜுரங்கிற எதுவுமே கிடையாது, இங்கே இருக்கிறவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு. சரிம்மா,
நீ போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி. நான் போகிறேன் சார் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து, எனக்கு கொரோனா இல்லை ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த ஊர் ஜனத்து நடுவில் இந்த மாதிரிலாம் ஒரு விரோதம். என்னை பார்த்தாலுமே என்ன இவன் எப்போ பாரு ஏசு ஏசுன்னு. அந்த அளவு நான் பக்தி வைராக்கியமாக முஸ்லீமாக இருக்கும்போது இருந்தேன் நான். ஆனால் ஆண்டவர் என்னை தொட்ட உடனே எனக்கு முற்றிலும் ஜீவனுள்ள தேவன் இவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில். நான் வாழறேன்னா ஒரு வாழ்க்கை அது இயேசுக்காக மட்டும்தான் வாழணும். ஏன்னா எனக்காக ஜீவனே தந்த தேவனுக்கு நான் என்னத்தை செய்ய போகிறேன்? என் வாழ்நாளே அவருக்காக அர்ப்பணிப்பேன். அவர் என்ன சொல்கிறாரோ நான் செய்வேன். ஏன்னா என்னை போல் ஆண்டவரை தெரியாத ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. இயேசுவை அறிஞ்சு அவர் யாரோ மற்ற கடவுள் போட 10ஓட இவரோ ஒருத்தர்ன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் விளக்கமாக ஆண்டவரை பற்றி சொல்லுவேன் நான். எங்கள் ஊர் ஜனம் ரட்சிக்கப்படணும் என்னுடைய ஒரே நோக்கம் இதுதான். ஆண்டவரை அறியாத ஜனங்க முன்னாடி என் தேவனை நான் மகிமைப்படுத்தணும். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். இதுதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறதே. எனக்கு உதவி செய்கிறார் கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகலத்தையும் நமக்கு சொல்லி தருவார். எனக்கு ரொம்ப படிக்கவே இல்லை, எனக்கு இங்கிலீஷே தெரியாது. ஆனால் எப்போ நான் ஞானஸ்நானம் பெற்று ஆவியானவர் அபிஷேகம் பெற்றனோ, இப்போ நான் தனியாக எங்கே வேணுமோ போகலாம் வரலாம். ஏதாச்சும் இருந்தால் இங்கிலீஷில் இருந்தால் கூட எனக்கு படிக்க தெரியுது. எனக்கே ஆச்சரியம், நானாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆவியானவர் வரும்போது சகலமும் ஏதுவாக இருக்குது. ஏன்னா அவர் இறங்கி வரும்போது 120 பேர் இருந்த அறையில் ஆவியானவர் இறங்கி வரும்போது பற்பல பாஷைகளை அவங்க பேசினாங்க. அது யார் நம்புகிறாங்களோ நம்பல, நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வரும்போது எல்லாமே சாத்தியம். எழுத படிக்க தெரியாத இருந்தவங்களை கூட படிக்க வைக்கிற ஆவியானவருடைய கிருபை. ஆவியானவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். அவர் தான் என்னை வழி நடத்துகிறாரு. தேவ நாம மகிமைக்காக ஓட்டத்தில் ஆவியானவரை என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறாரு. இதில் எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஒரு சந்தேகம் வந்ததில்லை. இன்னைக்கும் எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையால் என் கூட பிறந்தவங்க எல்லாரும் நல்ல வசதியாக நல்லா இருக்காங்க. ஆனால் யார்கிட்டையுமே நான் போய் நிற்க மாட்டேன். ஏன்னா இந்த வயசுலேயும் கடவுள் எனக்கு பலத்தை தர்றாரு. வீட்டில் ஒரு மிஷின் போட்டு தைக்கிறேன். அதில் அந்த வாடகை சேர்த்து வச்சு 5000 ரூபாய் வாடகை கட்டுறேன். நான் சாப்பிட்றேன். எங்கேயுமே எந்த ஒரு பலவீனமும் இந்த வயசில் வர பலவீனமும் எதுவுமே வராத கர்த்தர் என்னை காப்பாற்றுறாரு. இப்படி என்ன நடத்துகிற தேவனுக்கு நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு சாட்சியாக நான் சாட்சி சொல்கிறதில்ல, என்னை பார்க்குறவங்க சாட்சி சொல்லணும். இவ வணங்குற தேவன் உண்மை உள்ளவருன்னு சொல்லிட்டு என்னை பார்க்குற ஜனங்க சொல்லணும். அது மூலயமா எங்கள் ஊர் மக்கள் ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டு தான் என்னுடைய விருப்பம். 3 மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் கூட 1ஆம் தேதி எனக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாது ஆயிடுச்சு. ஒரு நாள் பூரா படுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு தண்ணி மொண்டு கூட யாருமே கிடையாது. யாரும் என்னன்னு கூட கேட்குறது நாதி இல்லாத மாதிரி நான் இருக்கிறேன். தைக்கணும்னு சொல்லிட்டு வர்றவங்க பேசினாதான் பேச்சு, மற்றபடியால் நானும் என் தேவனும் தான். அந்த மாதிரி படுத்துனமோ மறுநாள் எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு உள்ளுணர்வில் தோணுச்சு. போனால் பிளட்டு 8 பாயிண்ட் தான் இருக்குது. இப்படியே போச்சுன்னா கை கால் உனக்கு விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. சரி மாத்திரை மாதிரி எழுந்து கொடுத்தாங்க. போட்டு அந்த மாத்திரை ஏசுப்பா இது மாத்திரையில் உங்களுடைய உடலான்னு நினச்சி நான் இதை போடுறேன், எனக்கு பூர்ண சுகத்தை நீங்கள் தரணும் ஏசப்பான்னு சொல்லிட்டுன்னு ஜெபிச்சுட்டு அந்த மாத்திரை போட்டுக்கிட்டேன். ஒரு 2 நாள் பொறுத்து எனக்கு ப்ளவுஸ் கொடுக்க வந்தாங்க. முதல் நாள் பார்த்தவங்க நான் படுத்துருக்கும் போது அவங்க கேட்டாங்க, தச்சுட்டியா நீ ப்ளவுஸரை? தச்சுட்ட போன எடுத்து கொடுக்கும்போது பரவாயில்லையே, அன்னைக்கு நீ இருந்த அந்த சூழ்நிலையை பார்த்தா செத்து போவன் தானே நாங்கள் நினச்சோம். நீ வணங்குற தேவன் உண்மையான தேவன் அப்படின்ட்டு புறஜாதி மக்கள் என் தேவனை மகிமைப்படுத்துகிற அளவு கர்த்தர் என்னை வச்சிருக்காரு. அதுக்கு கர்த்தருக்கு கோடி நன்றி. இன்னும் சொல்லணும்னா என் வாழ்க்கையில் நிறைய நான் எங்கள் வீட்டுக்காரோட வாழ்ந்த நாட்களில் கடைசியில் கட்டிக்க நல்ல துணி கிடையாது, நல்ல புடவை கிடையாது, கிழிஞ்ச பாவாடை, கிழிஞ்சு போன செருப்பு, அந்த மாதிரி ஓஹோன்னு வாழ்ந்த சொந்தமாக கம்பெனி வச்சு எப்படியோ இருந்தேன். ஆனால் கடைசி நேரம் என் கணவரை இழந்த நேரம் எனக்கு சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு. 4 மாதம் வீட்டு வாடகை பாக்கி கட்டணும், எனக்கு ஒரு நல்ல துணி இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை அந்த மனுஷன் இறந்து போயிட்டார். ஹார்ட் அட்டாக்கு படித்தவர் எழுந்திருக்கல. ஆனால் இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை 5000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியுது. ஒரு பட்டுப்புடவை கிடைக்குமான்னு ஏங்கின நாள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு எனக்கு எத்தனையோ பட்டுப்புடவை எல்லாம் பிள்ளைங்க எடுத்து கொடுத்தா, நான் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது.
நல்லா உடுத்தி அழகு பார்க்குற தேவன் என்னுடைய தேவன் இயேசு மகாராஜா. அவருக்கு மனவாட்டியாக நான் இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லைன்றதை விசுவாசிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் விசுவாசிங்க. ஏன்னா திக்கற்றோர் தேவன் அவர், அனாதைகளுக்கு ஆதரவு அவர், விதவைகளுக்கு நியாயம் செய்வர் ஏசப்பா. இயேசுவை மட்டும் நம்பி நான் வாழ்ந்தது எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத நான் வாழ்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஓடுற ஓட்டத்தில் கர்த்தர் என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறாரு. இந்த வயசுலையும் எனக்கு இந்த அளவுக்கு பலத்தோடு நான் இருக்கிறேன்னா தேவன் தங்கும் ஆலயம் நீங்கன்னு சொல்லிட்டு கொரிந்தியரில் எழுதியிருக்கிற மாதிரி இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக பாதுகாக்கும் போது அவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் என்னுடைய நம்பிக்கைப்படி எனக்கு ஒரே நம்பிக்கை, இயேசுராஜா வருகையில் என்னை எடுத்துக்கொள்வார். அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ பாடு வந்தாலும் நான் சகிப்பேன். கொஞ்ச காலம் அனுபவிக்கிற பாடு எனக்கு பெருசே கிடையாது. என் தேவனுக்காக எல்லாத்தையுமே நான் சகிப்பேன். என் ராஜா வர நேரத்தில் அவருடைய மனவாட்டியாக நான் அவர் முன்னாடி நிற்பேன், விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசமான வாழ்க்கை தான் என்னை ஓட வைக்குது. அதுக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த குடும்பத்துக்காக நான் கோடி நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் வந்து இந்த குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிக்கணும், வர்த்திக்க பண்ணணும். இந்த சேனல் இன்னும் அநேக இடங்களுக்கு போகணும். இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொரு குடும்பமே ரட்சிக்கப்படணும். இந்த சேனலை கொடுத்த நோக்கமே ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு. கர்த்தர் கொடுத்த மகன் நோபல் அகஸ்டினுடைய ஒவ்வொரு தரிசனத்தையும் தேவன் நிறைவேற்றணும். என்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு வாழ்வு தர இந்த சேனல் இன்னும் அதிக இடங்களுக்கு செல்லணும். இதன் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். இதை பார்க்குற ஒவ்வொருமே என்ன போல ஆண்டவர் அறியாத ஜனங்க ஒவ்வொருத்தருமே தேவனை அறிந்து கொள்ளணும். அதுக்கு என்னுடைய சாட்சி துணையாக இருக்கோ, உதவி செய்ய நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தருக்காக வாழும்போது, கர்த்தருக்கு ஜீவிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர்னு தான் சொல்லியிருக்கு. கர்த்தரை நம்புகிறேன் செழிப்பான் என்று எழுதியிருக்குது. வேதத்தில் ஒவ்வொரு வசனமும் வாக்கு தத்துவமும் நமக்காக ஆம் என்று கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறது. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் நிம்மதியாக வாழ்கிறேன். நான் இப்போ எனக்கு ஒரு நேரத்தில் எது கேட்டாலும் இல்லை, கணவர் இருக்கிறாரா இல்லை, பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லை, வீடு இருக்குதா இல்லை, நல்ல துணி மணி இருக்கா இல்லை, ஒரு நகை நட்டு இருக்கா இல்லை, இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்த என் வாழ்க்கை எல்லாமே உண்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு இன்னைக்கு தந்திருக்காரு. இன்னைக்கு நான் வாழேன்னா அது தேவனுடைய மகா கிருபை மட்டும்தான். அவருடைய கிருபை இல்லைன்னா நான் வாழவே முடியாது. அவருடைய கிருபை மட்டும் நம்பி வாழ எனக்கு என்றைக்குமே தேவன் வழி நடத்துவார். என்னுடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர் பாதப்படியில் என்னுடைய வாழ்க்கை சமர்ப்பிப்பேன். விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று எழுதியிருக்கிறபடி என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அவருடைய வருகையில் என்னை அழைத்துக் கொள்வார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். என்னுடைய சாட்சியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை அந்த மகனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you.